மக்களே இன்றைக்கி அடுத்த சேட்டையை ஆரம்பிச்சிட்டோம். ஆரிஸும் நானும் சேர்ந்து பரோட்டா போட போகிறோம். இவர் தான் இப்போ ஆரிஸ் வந்து பரோட்டா மாஸ்டர் ஆகிருக்கார். வீட்டில் ஆரிஸ் வேலையெல்லாம் செய்வான். பிடிச்சி நல்லா இழுத்துக்கிட்டு இருக்காப்புல 15-20 நிமிஷம் வந்து நல்லா பிடிச்சி இழுத்து இப்படி அமுக்கி அமுக்கி இழுத்தா தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக வந்து பண்ண போகிறோம். பரோட்டா செஞ்சிட்ருக்கோம். வீடியோ வந்து நாங்கள் வந்து போடுறோம் எப்படி பரோட்டா இருக்குன்னு. பரோட்டாவுக்கு தொட்டுக்க நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நான் நிறைய தடவை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் நாங்கள் பரோட்டா போடுறோன்னு. ஒருத்தர் கூட விழி பண்ணதே கிடையாது. நாங்கள் பரோட்டா போடுறோம். அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரோட்டாங்களையும் சிறுசுலேருந்து பெருசு வரையும் ஒரு டெம்ப்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் அது எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் எத்தனை டாக்டர் உட்காந்து சொன்னாலும் இந்த டெம்ப்ட் ஆகிற ஃபீலு பரோட்டாவோட அடிக்ஷன் வந்து எப்போதுமே மாறாது. எப்போயாவது ஒரு தடவை செய்ய டைம் கிடைக்குது. ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியாது. இட் டேக் மச் டைமு. ஸோ எப்போயாவது ரேராக இருக்கும் போது இவனும் ஃபோன் பார்க்காம வீட்டில் வேலையும் செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண சொல்கிறது. அவங்களுமே ஃபிசிக்கலாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா ஃபோனை பார்த்துட்டு தானே இருப்பாங்க. சூப்பராக பண்ணிட்டோம். இன்னும் ஆரிஸ்க்கு 3 மினிட்ஸ் டைம் இருக்குது. அது வரையும் அவன் வந்து இப்படி தான் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹாரி, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நல்லா இருக்க. ஓகே.